படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி வச்சிருக்கேன். என் கைப்பட 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. தங்கச்சி கல்யாணம், இல்ல தம்பி கல்யாணம், உனக்கு கல்யாணம், பிள்ளைக்கு காது ஊத்து, புது வீடு கட்டி போற, இதுக்கு எப்படி அழைப்புதலை கொடுப்ப? அப்படி கொடு. ரொம்ப முக்கியமான காசு இருந்தா 101 ரூபா வச்சு கொடு, வெத்தலவா கூட. முடியலையா ஒரு 11 ரூபா கேட்டேன், 10 ரூபா இருக்காடான்னு கேட்டேன், இருக்குன்னா இங்கே 11 ரூபா, இல்லை 20 ரூபா 21 ரூபா வச்சு கொடு. இல்லைன்னா இந்த பத்திரிக்கை யார்கிட்ட கொடுக்க போறிய அழைப்புதல், அவர்கிட்ட ஐயா ஒரு 50 ரூபா கொடுங்கய்யா வாங்கி அதையே அவர் வெத்தலவா கூட வச்சு, ஐயா எப்படியாவது வாங்கய்யா, நான் வேற கட்சி எந்த கட்சியிலும் இருந்து தொலைங்கய்யா, இந்த கூட்டத்துக்கு ஒரு தடவை வாங்க. ஏன் மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு அதை கற்றுக்கொள்ளவாது வாருங்கள். அரசியல் அது எப்படி இருக்கணும், பிரபாகரன் உடைய மக்கள் ராணுவம் எப்படி இயங்குது அதை பார்க்கவாது வாங்க. தயவு செய்து வாங்கன்னு கூட்டிட்டு வா, எல்லாரையும் கூட்டிட்டு வா. கோயில் திருவிழாவுக்கு எப்படி கூடுவோம், அப்படி இனத்தின் திருவிழாவுக்கு எல்லாரும் கூடுவோம். விட்டுறாத வீதி வீதி. அப்போ படிச்சவன் படிக்காதவன், நண்பன், கல்யாணம் பண்ணா அவங்க மாமா மாமியார், இல்லைன்னா காதலிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரன், எல்லாத்தையும் கூட்டி வா. விட்டுறாத விட்டுறாத. கையில காலில் விழுவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது, கூட்டிட்டு வந்துரு. ஏன் ஏன் ஏப்பா சினிமாவுக்கு தான் கூட்டம் கூடும் இல்ல, நல்ல சித்தாந்தத்திற்கும் கூடும். நடிகனை நேசிக்கிற கூட்டம் தான் பெருசுன்னு இல்ல, நாட்டை நேசிக்கிற கூட்டமும் பெருசு. பணத்தை விடவும் இனமும் அது மானமும் பெரிது என்று நினைக்கிற கூட்டம் இங்கே பெரிது என்று காட்டணும்னா நீ திரண்டுதான் தீரணும், குவிஞ்சுதான் தீரணும். அந்த மாநாட்டிலே 234 வேட்பாளரையும் வைத்து அறிவிக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். பெரிய கட்சி, பெரிய கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயன் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.